எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவருடைய பேச்சு என்பது மிகப்பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் மோடிஜி, RSS அதே போல பிஜேபி இவர்கள் மட்டுமே இந்துக்கள் கிடையாது. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அகிம்சையை போதித்தவர்கள். ஆனா RSS பிஜேபி பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் அவங்க வெறுப்பை மட்டுமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து நீங்க இந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. உடனே ஒட்டுமொத்த இந்துக்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் சரி ராகுல் காந்தியும் சரி எழுந்து நின்று ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியோட உரையை? நாடாளுமன்றத்துக்கு வராமல் போய் கொண்டிருந்த மோடி 10 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்துக்கு ஏன் வர வேண்டும் என்பதற்கு கூட அவர் இதுவரை பதில் சொன்னதாக அவருடைய நாடாளுமன்ற சரித்திரத்தில் இல்லை. முதல் முறையாக தன்னுடைய நாடாளுமன்ற சரித்திரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்குத்தான் மோடி எதிர்கொண்டிருக்கிறார். முதல் முறையாக அவர் எதிர்கொள்கிற போதே அவருக்கு மரண பயத்தை கண்ணில் காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். 2 முறை, ஒரு முறை அல்ல 2 முறை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு திணறி போய் தான் பதில் சொன்னார். அதிலும் அவரை பேச விடாமல் இதுவரை நாடாளுமன்றத்தினுடைய வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சியினரை பேசவிட்டு எதிர்க்கட்சிகள் பேச விடாமல் திணறடிக்கப்பட்டதுதான் வரலாறு. ஆனால் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி மோடியினுடைய பேச்சுக்கு பதில் சொல்லிக் கொண்டே மோடியை பேச விடாமல் திணறடித்து இன்றைக்கு அமர வைத்திருக்கிறார். இன்றைக்குத்தான் மோடி எதிர்க்கட்சிகளினுடைய பலம் என்றால் என்ன என்பதையே புரிந்து கொண்டிருப்பார் என்பதைத்தான் இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வுகள் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி தப்புகிற புள்ளி என்று அரசியலில் ஒன்று உண்டு. அதிலும் குறிப்பாக இந்த மோடி, அமித்ஷா இந்துக்கள் என்கின்ற அந்த ஒற்றை வாசகத்தை வைத்துக் கொண்டுதான் இதுவரை அரசியல் செய்து வந்தார்கள். பாரதிய ஜனதாவை விமர்சிக்கிற போதெல்லாம் இந்துக்களை விமர்சிக்கிறார்கள் என்று அதை மடை மாற்றி வட இந்தியாவிலே அதை கூறுதிட்டுகிற வேலையை அவர்கள் எப்போதும் செய்தே வந்திருக்கிறார்கள். அதனால்தான் சனாதனம் குறித்து தமிழ்நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் பேசிய செய்தியை ராஜஸ்தானினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எடுத்து போய் பேசினார் மோடி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே பாஜகவை விமர்சிப்பது இந்துக்களையே விமர்சிப்பதாகும். பாஜகவினுடைய சனாதன சிந்தனைகளை விமர்சிப்பது இந்து மதத்தினுடைய வணக்க வழிபாடுகளை விமர்சிப்பதாகும் என்கிற ரீதியிலாகத்தான் அவர்கள் எப்போதும் அந்த பிரச்சனையை மடைமாற்றிக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது மட்டுமல்ல, இனிமேல் இந்த பிரச்சனையை பேசவே முடியாத அளவுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. நீங்களே இந்துக்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இது பெரியாருடைய பாணி. பெரியார் பாணியை இப்போது ராகுல் பின்பற்றி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பெரியாருக்கு கடவுள் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ அல்லது வெறுப்புணர்வோ இருந்ததே கிடையாது. எரிகிறதை நிறுத்திவிட்டால் கொதிப்பது தானாகவே நின்றுவிடும் என்கிற அந்த அடிப்படையில் தான் கடவுளே இல்லை என்று பெரியார் சொன்னார். ஏனென்று சொன்னால் கடவுளின் பெயரால் இவர்கள் அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிற போது கடவுளே இல்லை என்று நாம் மக்களுக்கு பகுத்தறிவை எடுத்து சொல்லிவிட்டால் இவர்களினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும், இவர்களுடைய அட்டூழியங்கள் முடிவுக்கு வந்துவிடும் என்பதால் தான் பெரியார் அந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்தார். நீங்கள் இந்துக்கள் என்று சொல்லித்தானே இதுவரை அரசியல் செய்தீர்கள். பாரதிய ஜனதாவின் பக்கம் வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் இந்துக்களின் மீது வைக்கப்பட்ட விமர்சனமாக இதுவரை சித்தரித்தீர்கள். நீங்களே இந்துக்கள் இல்லை என்று பெரியார் கையில் எடுத்த ஃபார்முலாவை இப்போது ராகுல் கையில் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுல ரொம்ப குறிப்பா ராகுல் இன்றைக்கு யதார்த்தமாக பேசினார். அவர் இப்படி நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்துவார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, இதுவரை ராகுல் மேடையில் பேசிய செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் தான் ஆவணமானது. இதுவரை அவர் பேசிய செய்திகள் பாரதிய ஜனதாவை தோலுரித்து அவர் காட்டிய சம்பவங்கள் எல்லாம் ஊடகங்களில் தான் செய்தியானது. ஊடகங்களில் தான் நாளை தேடி கிடைக்க வேண்டிய நிலைமை உருவானது. முதல் முறையாக ராகுல் காந்தி தான் எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார், பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது நாடாளுமன்றத்தினுடைய பதிவேடுகளில் இனி இடம்பெறும். நாளை வரலாற்றை புரட்டி பார்க்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய அந்த பதிவேடுகளை புரட்டி பார்த்தாலே, அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிற செய்திகளை பார்த்தாலே தெரிந்துவிடும். மோடி இவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய அக்கிரமமான நடவடிக்கைகள் எல்லாம் பாஜகவினர் செய்தார்கள். அதற்கு வலுவான எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி வந்து கடிவாளம் போட்டது. கடைசி 5 ஆண்டுகள் அவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை என்பதை இனி வரலாற்றின் ஒவ்வொரு பக்கங்களிலும் எதிர்க்கட்சிகள் பதிவு செய்ய போகிறார்கள். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை திணறடித்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். ராகுல் மட்டுமல்ல, மகுவா மொய்த்ரா பேசுகிற போது எதிர்த்தரப்பில் பேசவே முடியவில்லை.
மகுவா மைத்ராவை நீங்கள் என்னவெல்லாம் செய்வதற்கு எத்தனைத்தீர்கள்? அவர் மீது பெண்களிடமிருந்து வழக்கமாக ஒரு நடவடிக்கையை கையாள்வார்கள் பெண்கள் மீது. அது கேரக்டர் அசாசினேட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படி பெண்கள் குறித்து நீங்கள் சொல்லிவிட்டால் இயல்பாகவே பொது வாழ்வில் ஈடுபடுகிற பெண்கள் அடுத்த கட்டமாக இயங்குவதற்கு தயங்குவார்கள்ங்கிற வேலையை எப்போதும் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் செய்திருக்கிறார்கள். பாஜகவினர் என்று மட்டும் நான் சொல்லிவிட மாட்டேன். உலகம் முழுமைக்கும் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் செய்கிற வேலை அதுதான். ஹிலாரி கிளின்டனுக்கு கூட அப்படித்தான் செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கடந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து இன்றைக்கு சண்டமாருதம் செய்திருக்கிறாரே. அண்ணன் ஆ ராசா பேசிக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில். அந்த செய்திகள் மிக அருமையாக இருக்கிறது. பாஜக தான் சொல்ல வருகிற செய்தியை எல்லாம் தான் நேரடியாக சொல்லாமல் குடியரசுத் தலைவர் மூலமாக சொல்கிறது என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு வரலாற்று ஆவணம். நாடாளுமன்றத்திலேயே அதை பதிவு செய்திருக்கிறார். எப்படி நாம் பெருமையாக அண்ணா நாடாளுமன்றத்திலேயே ஐ பிரிவென்டட் டு சே தமிழ்நாடு என்று சொன்ன செய்தியை இன்றைக்கும் பெருமையாக பேசுகிறோமோ, நாளை வரலாற்றில் அண்ணன் ராசா பேசிய செய்தி நிச்சயமாக இடம்பெற போகிறது. பாஜக தான் பேச வேண்டிய செய்தியை குடியரசுத் தலைவர் மூலமாக பேசியது. குடியரசுத் தலைவர் என்பவர் கைப்பாவையாக இருந்தார் என்பதை நாடாளுமன்றத்திலேயே மூறி முழங்கி இருக்கிறாரு. எதிர்கட்சிகள் பலமாக வந்ததற்கு பிறகு மோடியினுடைய நடவடிக்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியேதான் இருக்கிறார் மோடி. சபாநாயகர் தேர்தலில் கூட அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாம் நெருக்கடி கொடுப்பார்கள்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் சமரசம் பண்ணிட்டாரு. எந்த விதமான இடர்பாடுகளும் அவருக்கு இல்ல. அதே கேபினெட் அமைச்சிட்டாரு. அதே பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துட்டாரு. மோடி எப்போதும் அதே பலத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரே நாளில் மோடியினுடைய பலம் சந்தி சிரித்து விட்டது. இன்றைக்கு ஒரே நாளிலேயே மோடி முழுவதுமாக அம்பலப்பட்டு போனார். இனிமேல் நாடாளுமன்றத்துக்கு எப்படி வருவது, எதை வைத்து எதிர்கொள்வது என்று தெரியாமல் மோடி தடுமாறிய காட்சிகளை இன்றைக்கு நாடு முழுவதும் பார்த்து சிரிக்கிற ஒரு சூழல் உருவாகி போயிருக்கிறது. முதல் நாளே அவரால் தாக்கு பிடிக்க முடியல சார். அவர் எப்ப பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிற போது வந்தபோது ராகுல் காந்தி எதிர்ப்பை பதிவு செய்ததை அவரால் ஏற்க முடியலையோ, இன்றைக்கு நாடாளுமன்ற சம்பவம் என்பதே அவருக்கு ஒரு புதியதாகத்தான் இருந்திருக்கும். இப்படி ஒரு நாடாளுமன்றம் இருக்கும் என்று மோடி கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா 10 ஆண்டுகளா அவர் எதிரிகளையே சந்திக்கல. அவர் எப்போதுமே மங்கி பாத் உரைகள் போன்ற உரைகளையே பேசி பழக்கப்பட்டவர். பத்திரிகையாளரே சந்திக்க பயப்படுற வீராதி வீரர் அல்லவா மோடி. எதிர்கட்சிகளை எப்படி சந்திக்க துணிவார். ஆனால் முதல் முறையாக வரலாற்றில் எதிரியை சந்தித்திருக்கிறார் மோடி. அதனால்தான் அவருக்கு இருப்பு கொள்ளாமல் 2 முறை எழுந்து எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிற நிலைமை மோடிக்கு வந்திருக்கிறது. இனி மோடியினுடைய ஒவ்வொரு நாட்களும் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாட்களும் அவ்வளவு எளிதாக அவருக்கு நாடாளுமன்றத்தில் கடந்து விட முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினரெல்லாம் இனிமேல் இப்படித்தான் கைகட்டி வாய்ப்புத்தி நாடாளுமன்றத்தில் வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை வரும். இனி எதிர்கட்சிகளினுடைய காலம். முழுமையாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிப்பார்கள் என்பதை இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம் தரமான சம்பவம்னு சொல்லுவாங்க நம்ம பசங்க. தரமான சம்பவம் செஞ்சிருக்காரு. அது மாதிரி தரமான சம்பவத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி செய்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.